நவராத்திரி 9 இரவுகளும் புனிதமும் ஆன்மீகமும் மகிழ்ச்சியும் நிரம்பிய இந்த இந்து திருவிழா தேவி துர்க்கையின் 9 வடிவங்களுக்காக நடத்தப்படும் ஒரு பெரும் பண்டிகை. நல்லவை தீமையை கடக்கும் இந்த திருவிழா ஒவ்வொரு வருடமும் இந்தியாவின் பல பகுதிகளில் மக்களின் மனதில் ஒளி உருமாற்றம் மற்றும் ஆனந்தத்தை விதைக்கிறது. நவராத்திரியின் தோற்றம் பண்டைய இந்து புராணங்களிலிருந்து தொடங்குகிறது. அந்த காலங்களில் மகிஷாசுரன் என்பவன் பேரழிவை கொண்டு வந்த இருட்டு சக்திகள் கொண்ட ஒரு அசுரன். அவன் கடும் தவம் மேற்கொண்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற தெய்வங்களிடமிருந்து அழிக்க முடியாத வரங்களை பெற்றான். மகிஷாசுரன் உலகை ஆட்சி செய்கிறான். அவன் தீமையின் உருவம், சக்தியின் தவறான பயன்பாட்டின் உதாரணம். இந்த உலகத்தில் நல்லவை வீழ்ச்சி அடைகிறது, தேவைகள் தோல்வியடைந்தனர். அந்த சமயத்தில் தேவதைகள் அனைவரும் ஒன்றாக கூடி தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்தனர். சிவன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் பிற தெய்வங்கள் தங்கள் ஒவ்வொரு சக்தியை ஒரு திரளாக கொடுத்தனர். அந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒளிமயமான, அழகான, வீரத்துடன் கூடிய சக்தி உருவாகிறது. அதுவே தேவி துர்க்கை. அவளின் உருவம் ஒளியின் பசுமை, ஆற்றலின் பேரொளி, அபயம் தரும் கரங்கள், ஆயுதங்கள் மற்றும் அருளின் நிறம் கொண்டது. துர்க்கை அம்மனின் 9 வடிவங்கள், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வடிவம். ஒவ்வொரு வடிவமும் ஒரு தனிப்பட்ட ஆற்றலை பிரதிபலிக்கிறது. சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி. ஒவ்வொரு வடிவமும் தனித்தனி சக்தியையும் ஆன்மீக ஒளியையும் பெண்மையின் உண்மையான சக்தியையும் ஞாபகப்படுத்தும். மகிஷாசுரனுடன் தேவி துர்க்கை நடத்தும் போர் 9 நாட்கள் நீடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவள் தனது பல்வேறு வடிவங்களில் போராடுகிறாள். இந்த போரின் முடிவில் துர்க்கை அம்மன் மகிஷாசுரனை வெல்லுகிறாள். இந்த வெற்றியன் விஜயதசமி, நல்லவை தீமையை வெல்வது, ஆன்மீக ஒளி இருட்டை துடைப்பது, பெண்மையின் சமத்துவ சக்தி உலகில் நிலைநிற்பது என்று அர்த்தம் பெறுகிறது. இந்த புராணம் தேவி மகாத்மியம் அல்லது துர்கா சப்தசதி போன்ற புனித நூல்களில் விரிவாக விவரிக்கப்படுகிறது. துர்க்கை அம்மன் எல்லா தெய்வங்களின் சக்தி ஒன்று சேர்ந்த உருவம். அவள் பக்தர்களுக்கு அருள் தரும், இருட்டை அகற்றும், சிந்தனை, உறுதி மற்றும் மனதின் தெளிவை உலகிற்கு வழங்கும். இந்த புராணம் நவராத்திரி திருவிழாவாக மாற்றம் பெற்று இந்தியாவின் மூலை மூலையிலும் மக்களுக்கு ஆனந்தம், நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை தருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இந்த திருவிழா தனித்தன்மை பெற்ற வழிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் வடமாநிலங்களில் நவராத்திரி அன்று பக்தர்கள் தினமும் பூஜைகள் நடத்துகிறார்கள். துர்க்கை அம்மனுக்கு மலர் அலங்காரம், தீபம் ஏற்றல், மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள், ரீசைட்டிங், விரதம் மற்றும் பஜன் பாடல்கள் ஆகியவை வழக்கமாக நடைபெறும். பக்தர்கள் தங்கள் மனதில் உள்ள தீமைகளை அகற்ற, நல்லவை வளர அம்மனிடம் வழிபடுகிறார்கள். குஜராத் மற்றும் புஞ்சாப் போன்ற மாநிலங்களில் நவராத்திரி என்றால் கர்பா மற்றும் டாண்டியா என்ற பாரம்பரிய நடனங்கள். இரவு நேரங்களில் மைதானங்களில் கலவரமாக ஒளிமயமான உடைகளில் ஆயிரக்கணக்கான ஆடவர்கள், பெண்கள், குழந்தைகள் இசைக்கும் தாளம், தாமரை கைகளில் ஒற்றுமையாக வட்டமாக நடனமாடுகிறார்கள். இந்த நடனங்கள் அம்மனுக்கு அர்ப்பணிப்பு, ஆன்மீக ஒளியின் திருவிழா, மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நவராத்திரியில் பொம்மை கொலு என்பது முக்கியமான தனிச்சிறப்பு. வீடுகளில், கோயில்களில் பல்வேறு படிகள் அமைக்கப்பட்டு அதில் அவ்வளவு மண்பாண்டங்கள், மரச்சிற்பங்கள், தெய்வங்கள், அரசர்கள், கதாபாத்திரங்கள், இயற்கை, குடும்ப வாழ்க்கை, கலை, கலாச்சாரம் ஆகியவை பொம்மைகள் வடிவில் அலங்கரிக்கப்படுகின்றன. குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் இந்த கொலு பொம்மைகளை பார்வையிட பாடல்கள், கதைகள், கல்யாணம், அருவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பொம்மை கொலு பாரம்பரிய கலைக்கும் குடும்ப உறவுகளுக்கும் சமூக ஒற்றுமைக்கும் பிரதானம். பெண்கள், பெண் குழந்தைகள், தாய்மார்கள் தங்கள் வீடுகளுக்கு வந்து சுந்தல் போன்ற பாரம்பரிய பிரசாதம், விருந்துகள், இசை, கதைகள், வண்ணமயமான உடைகள், மலர்கள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் கொண்டாடுகிறார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் அம்மனியின் ஒரு வடிவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒரு வண்ணம், நவராத்திரி கலர். சிவப்பு, வெள்ளை, பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, பிங்க் உட்பட அந்த நாளும் அந்த வடிவத்தின் சக்தி, ஆசீர்வாதம் மற்றும் ஆன்மீக பொருள் ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன. மக்கள் அந்த வண்ண உடைகளை அணிந்து பக்தியுடன் வழிபடுகிறார்கள். மேற்கிந்திய மாநிலங்களில், குறிப்பாக
மேற்கு வங்காளத்தில் நவராத்திரி துர்கா பூஜா என்ற பெயரில் பெரும் விழா. கோலாகலமான பண்டால்கள், அழகிய அலங்காரங்கள், பெரிய துர்க்கை அம்மன் சிலைகள், அரங்குகளில் அர்ப்பணிப்பு, இசை, நடனம் மற்றும் கதைகள். மக்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். சிந்தூர் கேலா என்ற நிகழ்ச்சி பெண்கள் துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு சிந்தூரை பூசி ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, குடும்ப உறவு, நம்பிக்கை ஆகியவற்றை பரிமாறுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி பெண்களின் ஒற்றுமை, சக்தி மற்றும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. பகவத்கீதை, துர்கா சப்தசதி, தேவி மகாத்மியம் போன்ற நவீன நூல்கள் நவராத்திரியின் ஆன்மீக மற்றும் தத்துவ அடிப்படையை வழங்குகின்றன. இந்த நூல்களில் துர்க்கை அம்மனின் அடிமை, பக்தி, சமரசம், உழைப்பு மற்றும் இருட்டை வெல்லும் சக்திகள் பற்றிய கதைகள், பாடல்கள், ஸ்தோத்திரங்கள் இடம்பெறுகின்றன. நவராத்திரி நாட்களில் குடும்பங்கள், நண்பர்கள், உறவுகள் அனைவரும் சேர்ந்து பஜன், கதைகள், இசை அரங்கங்கள், கலை நிகழ்ச்சிகள், சமையல், பிரசாதம் மற்றும் ஆன்மீக உரைகள் நடத்துகிறார்கள். குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள், தாத்தாக்கள் அனைவரும் பக்தி, ஆனந்தம் மற்றும் ஒற்றுமையுடன் இந்த திருவிழாவை அனுபவிக்கிறார்கள். பிரசாதம் என்பது நவராத்திரியில் மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நவராத்திரி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படும் சிறப்பு உணவுகள் சுண்டல், லட்டு, பாயாசம், சாம்பார், சாதம், பல வகை பழங்கள் மற்றும் இனிப்புகள். இந்த பிரசாதம் பக்தர்களுக்கு பங்கு, ஆன்மீக உறவு மற்றும் மகிழ்ச்சி தருவது. நவராத்திரியில் கலை, இசை மற்றும் கதைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. பாரம்பரிய நடனங்கள், கர்பா, டாண்டியா, பாரதநாட்டியம், இசை நிகழ்ச்சிகள், ஹரிகதைகள் மற்றும் பல்வேறு கதைகள் எல்லாம் துர்க்கை அம்மனின் வீரமும், அருளும் மற்றும் ஆன்மீக ஒளியும் விவரிக்கின்றன. 9 நாட்களின் இறுதியில் விஜயதசமி என்பது வெற்றியின் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மகிஷாசுரன் தோல்வியடைந்தது, துர்க்கை அம்மன் வெற்றி பெற்றது, நல்லவை தீமையை வென்றது என்பதை கொண்டாடுகிறார்கள். விஜயதசமியில் பெரிய ஊர்வலங்கள், அம்மன் சிலைகள் நீரில் கரை வைக்கப்படுகின்றன. இது சக்தி எப்போதும் உலகத்தில் திரும்பி வரும், தீமை கடத்தப்படும், ஒளி நிலை நிற்பது, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக உறவுகள் என்றும் தொடரும் என்பதை குறிக்கிறது. பெண்கள் சிந்தூரை பூசி அன்பையும் மகிழ்ச்சியையும் பரிமாறுகிறார்கள். இனிப்புகள், பரிசுகள், வீடுகளில் விருந்துகள், குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் உறவுகள் ஒருவருக்கொருவர் சந்தித்து மகிழ்ச்சி, நம்பிக்கை, ஆசீர்வாதம் பரிமாறுகிறார்கள். இந்த திருவிழா ஒவ்வொருவருக்கும் ஒளி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக ஒற்றுமை தரும். பெண்மையின் சக்தி, அருள் மற்றும் உருவாக்கம், நல்லவை தீமையை கடக்கும், பக்தி மகிழ்ச்சி தரும், ஒற்றுமை வளர்க்கும், ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டும் என்பது இந்த திருவிழாவின் முக்கியமான செய்தி. நவராத்திரி பண்டிகை மட்டுமல்ல, இது ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்தில் ஒளியை காண, தீமைகளை அகற்ற, நல்லவை வளர்க்க, பக்தி, உறவு மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு வாய்ப்பு. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில், பல்வேறு முறைகளில், பல்வேறு கலாச்சாரங்களில் மக்கள் இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எல்லாம் ஒரே ஆன்மீக ஒளியில், துர்க்கை அம்மனின் அருள், சக்தி மற்றும் காதலில் ஒன்றிணைகிறார்கள். இந்த திருவிழாவின் இறுதியில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் ஒளி, நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி என்கிற ஒரு புதிய தொடக்கத்தை உணர்கிறார்கள். நல்லவை எப்போதும் தீமையை வெல்லும், பக்தி மகிழ்ச்சியை தரும், ஒற்றுமை ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டும், பெண்மையின் உண்மையான சக்தி உலகத்தில் நிலை நிற்கும் என்றும் நவராத்திரி மறக்காமல் சொல்கிறது. இதனால் எல்லோரும் இந்த நவராத்திரியில் ஒளியை, நம்பிக்கையை, ஆன்மீக உறவுகளை மற்றும் பெண்மையின் சக்தியை கொண்டாடுங்கள். உங்கள் குடும்பத்துடன், நண்பர்களுடன், சமூகத்துடன் பக்தி, மகிழ்ச்சி மற்றும் அன்பை பரிமாறுங்கள். துர்க்கை அம்மனின் அருளை உணருங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒளி மலரட்டும். நவராத்திரி ஒளி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் திருவிழா. நல்லவை எப்போதும் தீமையை வெல்லும், பக்தி மகிழ்ச்சி தரும், பெண்மையின் சக்தி, ஒற்றுமை மற்றும் ஆன்மீக ஒளியை கொண்டாடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி மலரட்டும். இந்த ஆன்மீக மற்றும் சமூக திருவிழாவின் உண்மையான பொருளை எம்ப்ரேசிங் செய்யுங்கள். ஒளியின் வழியிலும், நம்பிக்கையின் வழியிலும், பெண்மையின் சக்தியின் வழியிலும் உங்கள் வாழ்வை ஆனந்தமாக செய்து கொள்ளுங்கள். நவராத்திரியின் ஒளி உங்கள் மனதில் எப்போதும் கிடைக்கட்டும். நல்லவை, ஆன்மீக ஒற்றுமை, மகிழ்ச்சி மற்றும் பக்தி உங்கள் பாதையில் என்றும் வழிகாட்டட்டும்.